Taste the Daily. சென்னை ராயப்பேட்டையில் கழக தலைமை அலுவலகத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் முதற்கட்டமாக நடைபெற்ற கூட்டத்தில் 21 மாவட்டங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. சென்னை ராயப்பேட்டையில் கழக தலைமை அலுவலகத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2ஆம் கட்டமாக நடைபெற்ற கூட்டத்தில் 21 மாவட்டங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. அதிமுகவின் 42 மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுடன் கழக பொதுச் செயலாளர் ஆலோசனை. கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் பணிகளை விரைந்து ஆற்றுவது குறித்தும் விரிவாக ஆலோசனை வழங்கினார். தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த ராஜேஷ் காலமானார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ராஜேஷை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் போது உயிர் பிரிந்ததாக உறவினர்கள் தகவல். 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் சின்னத்திரை தொடர்களிலும் நடித்த குணச்சித்திர நடிகர் ராஜேஷ் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். அன்பு சகோதரரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் உறவினர்கள், திரைத்துறையினருக்கும் இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கை. சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் டெண்டர் குறித்து கேள்வி எழுப்பிய அதிமுக மாமன்ற எதிர்க்கட்சி தலைவரை தாக்கிய திமுக கவுன்சிலர்கள். திமுக கவுன்சிலர்களின் அராஜகத்தை கண்டித்து திமுக மேயரை முற்றுகையிட்டு அதிமுக கவுன்சிலர்கள் முழக்கம். சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் டெண்டர் குறித்து கேள்வி எழுப்பியதால் திமுக கவுன்சிலர்கள் தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டதால் அதிமுக கவுன்சிலர்கள் மயக்கம். இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. போக்குவரத்து தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை கண்துடைப்பு என கூறி அண்ணா தொழிற்சங்க பேரவை வெளிநடப்பு. அண்ணா தொழிற்சங்க பேரவை உட்பட 28 சங்கங்கள் புறக்கணித்துள்ள நிலையில் விரைவில் போராட்டம் அறிவிக்கப்படும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பேட்டி. இன்னைக்கு காலையில இருந்து பேசுனாங்க. நடுவுல அவங்க கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய, அரசுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு 8 சங்கங்களை மட்டும் தனியா அழைத்து பேசியிருக்காங்க.
அதில் என்ன முடிவு எடுத்தாங்களோ தெரியல. இப்போ வந்து கையெழுத்து போட சொன்னாங்க. நாங்கள் அதை புறக்கணிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். எங்களுடைய ஒட்டுமொத்த இந்த 28 சங்கங்களும் ஒன்றிச்சு பேசி மிக விரைவில் அடுத்த கட்ட போராட்டத்தை அண்ணா தொழிற்சங்கமும் கூட்டமைப்புகளும் அறிவிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் பகுதியில் 16 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் உட்பட 4 பேர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசு நீதிமன்ற தீர்ப்பில் ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை தேட நினைப்பது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பவானியில் 8 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 16 வயது சிறுவன். பள்ளி கல்லூரிகளில் பாலின கல்வியையும் போக்சோ வழக்கு குறித்த போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய வழக்கில் இளைஞர் உட்பட 5 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. குழந்தை திருமணத்தை தடுக்க தவறியது விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறையின் செயலற்ற தன்மையை காட்டுவதாக மக்கள் கடும் விமர்சனம். ராமநாதபுரத்தில் வீட்டருகே விளையாடி கொண்டிருந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோவில் சிக்கினார். விடிய அதிமுக அரசு விளம்பர மோகத்திலேயே இருப்பதால் நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மருத்துவ பணியாளர் பிடிபட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் மதுபோதையில் மனைவியை கல்லால் அடித்துக் கொன்ற கணவன். ஸ்டாலின் ஆட்சியில் 24 மணி நேரமும் விற்கப்படும் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். சேலத்தில் கட்டட தொழிலாளியை அடித்துக் கொன்ற விவகாரத்தில் அவரது நண்பர் உட்பட 7 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன கட்டிட மேஸ்திரி மர்மமான முறையில் சாக்கடை கால்வாயில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்கதையாகி வருவதால் மக்கள் அச்சம். சென்னையில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தகுலோன் போதைப் பொருள் சிக்கிய நிலையில் 6 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞரின் வாழ்க்கையை சீரழிக்கும் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் பார்க்குளம் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் வகையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க திராணியில்லாமல் இளம் தலைமுறையினரை காக்க தவறியதே ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு கால சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு ரயில் நிலையம் சுற்றுப்பகுதிகளில் இளம் தலைமுறையை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரிடமிருந்து 3 கிலோ கஞ்சா சிக்கியது. விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கஞ்சா குட்கா போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் அருகே 1 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா சிக்கியது. வெளிநாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் அவலம். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 4 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 10 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மூலை முடுக்குகள் வரை கஞ்சா புழக்கம் பரவியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகே கீரனூர் சோதனை சாவடியில் அரசு பேருந்தில் 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பிடிபட்டது. அரசு பேருந்திலேயே போதைப் பொருட்கள், ஹவாலா பணம் உள்ளிட்டவற்றை சர்வசாதாரணமாக கடத்தும் அளவிற்கு குற்றவாளிகள் ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி இருப்பது அம்பலம். கோவையில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரின் கைபேசியை மழை வெள்ள நீரில் தட்டிவிட்டு காவலர் உச்சக்கட்ட அராஜகம்.
போதைப் பொருட்கள் கடத்துபவர்கள் பாலியல் குற்றவாளிகள் என பெரும் குற்றவாளிகளை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பாமர மக்களிடம் மட்டுமே தங்கள் பலத்தை காட்டுவதாக மக்கள் ஆதங்கம். நாங்கள் எந்த தப்பு பண்ணல, நாங்கள் திருடங்க கிடையாது, குடிகாரம் கிடையாது, எதுவுமே பண்ணல. இவர் இப்போ அடிச்சுட்டு எங்களை ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டாருன்னா, வண்டியை பிடுங்கிட்டு போயிட்டாரு, இந்த பையனோட ஃபோனையும் பிடுங்கிட்டு போயிட்டாரு. இப்போ இவர் எதுக்கு அடிச்சாரு எங்களை யார் இவர் என்னை கை வைக்கிறதுக்கு? இவர் யாருன்னு எங்களை அடிக்கிறதுக்கு? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இன்று திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் பல்வேறு இடங்களில் விரிசல். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என செயல்படும் கொள்ளை மாடல் ஸ்டாலின் அரசு தரமற்ற முறையில் மேம்பாலத்தை கட்டி 320 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை வீணடித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே புதிய வீடு கட்ட அனுமதி வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பேரூராட்சி பணியாளர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதையும் பாலியல் குற்றங்களும் அதிகரித்துள்ள நிலையில் லஞ்ச லாவணியமும் அதிகரித்து வருவது பலரையும் கலக்கமடைய வைத்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் கிடப்பதால் விவசாயிகள் கவலை. மெத்தன போக்கால் செயல்படும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நெல்மணிகளை கொட்டப்போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே பக்ரீத் பண்டிகையை ஒட்டி அய்யலூர் ஆட்டுச்சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. வியாபாரிகள் ஆடுகளை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வெறிநாய் கடித்து 6 சிறுவர்கள் படுகாயம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். உச்சநீதிமன்றத்திற்கு 3 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. 3 நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை 34ஆக உயர்வு. நீலகிரி மாவட்டம் உதகையில் விளை நிலங்களை சூழ்ந்த வெள்ள நீரால் அறுவடை செய்ய முடியாமல் கேரட்டுகள் அழுகும் நிலை. கேரட் கொள்முதல் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. நாளை நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவையில் காற்றுடன் பெய்த மழையால் வாழை மரங்கள் சாய்ந்து சேரும். ஸ்டாலினின் மாடல் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர் மழையால் வீடுகள் சேதம். சேதமடைந்த வீடுகளை மாவட்ட நிர்வாகம் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்தது. மேற்கு வங்கம் சாகர் தீவுகள் கோபுவாராவுக்கு இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்தது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 71,160 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்றமாக இருந்து வந்த நிலையில் இன்றும் விலை குறைந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 70 வயது முதியவர் உயிரிழந்தார். பெங்களூருவில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் கொரோனாவால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் மக்கள் அதிர்ச்சி. 2025-26 சாகுபடி ஆண்டு நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 69 ரூபாய் உயர்த்தி 2300 மத்திய அரசு நிர்ணயம். ஈரப்பத அளவு ஊழல் புகார்கள் பிரச்சனையாக உள்ள நிலையில் நெல் கொள்முதல் குவிண்டாலுக்கு 3000 ரூபாயாக உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை. டெல்லியில் கணவர் இறந்த நிலையில் உறவினரான 16 வயது சிறுவனை மணமுடித்த 35 வயது பெண். பெற்றோர் சிறுவனை அழைத்துச் சென்ற நிலையில் அவர் என் கணவர், நான் அவருடன் வாழ்வேல் என கூறிய பெண்ணை கடுமையான சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்த போலீசார்.
தென்கொரியாவில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள போட்டியில் இந்தியாவுக்கு 4வது தங்கப்பதக்கம். மகளிர் 100 மீட்டர் தடை தாண்டு ஓட்டம் மற்றும் ஆண்களுக்கான 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டிகளில் தங்கம் வென்று இந்திய வீரர்கள் அசத்தல். பிரான்சில் 300 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த மருத்துவர். 15 ஆண்டுகள் தண்டனை பெற்றும் சிகிச்சைக்கு வந்த சிறுமிகளை சீரழித்தது அம்பலம். நடப்பு IPL சீசனில் ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில் சென்னை அணிக்கு ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் மாறாமல் இருந்தது. சென்னை அணி வீரர் பத்திரானா உருக்கம்.